ஒரு பொருள் பன்மொழி பகுதி 1. ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழியாகும். எடுத்துக்காட்டு பாருங்க. உயர்ந்தோங்கி, அதாவது உயர்ந்து ஓங்கி. குளிர்ந்தாழ்ந்து, குளிர்ந்து தாழ்ந்து. நடுமையம், நடுமையம். மீமிசை, மீமிசைனா மேலே அப்படின்னு பொருள். மீனாலும் மிசைனாலும் மேலே அப்படின்றதுதான் பொருள். வான் உயர், வானம் எப்படி இருக்கு, உயரமா இருக்கு இல்லையா, அதனால இது 2 வார்த்தையும் ஒரே பொருள் தரும். இப்போ ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்களை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்றே அழைக்கிறோம். பாருங்க ஒரு சில எடுத்துக்காட்டுகள். அழகு, பொலிவு, எழில், வனப்பு, அணி, உரு, பொலம், வீடிவு, கோலம் இது எல்லாமே அழகு குறிக்கும். இரக்கம், அருள், பரிவு, கருணை, அழி, ஈரம் இது எல்லாமே இரக்கத்தை குறிக்கும். கிளி, தத்தை, சுகம், கிள்ளை இது 3 கிளின்ற வார்த்தையை குறிக்கும். யானை, வேழம், கரி, களிறு, பிடி, உவா, வாரணம். மலை, வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, கோடு. கதிரவன், ஞாயிறு, ஆதவன், பகலவன், சூரியன், பருதி, வெய்யோன். அடுத்து வயல், மா, செரு, கழனி, உழுநிலம், பழனம், மருதம் இது எல்லாத்தையுமே வயலை குறிக்கும்.